வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு லைவ் ட்ரேடிங் செஷனோட டேட் வந்து 18th ஆஃப் ஜனவரி. இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அப் டு 15th ஜனவரி வரைக்கும் பார்த்தோம். 15ஆம் தேதி வரைக்கும்ன்றது லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 16, 17 வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே மார்க்கெட் ஹாலிடே. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் டே த மண்டே, ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக், இந்த 18th அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி மார்க்கெட் வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு, டார்கெட்ஸ் போயிருக்கா, இல்லை ஸ்டாப் லாஸ் போயிருக்கா, அல்லது ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருக்கோமா அப்படின்றத டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 19th ஆஃப் ஜனவரி அந்த சேம் செஷனையும் இதே சேம் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து 18ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இது மார்க்கெட் வந்து பாருங்கள், 18ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டாக ஃபஸ்ட்டு 9:15 ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து 32,315 அப்படின்ற நம்பரில் ஓப்பன் ஆகிட்டு, அதே சேம் வந்து 1 minute கேண்டில் இந்த சடனாக வந்து ஃபால் ஆகிட்டு, அதே 1 minute கேண்டிலே எக்ஸாக்டாக பை என்ட்ரி வந்து டச் பண்ணிடுச்சு. பட் நம்ம அந்த 1 minute வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் என்ன நடக்குது, பை என்ட்ரி டச் பண்ணுதான்னு பார்க்குறதுக்காக. இந்த செகண்ட் மினிட் என்ட்ரி பண்ணலான்றதுக்குள்ளே மார்க்கெட் சடனாக அந்த 45 செகண்ட்ஸில் மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து செகண்ட் கேண்டிலே வந்து கிட்டத்தட்ட 32,178 அப்படின்றது நம்மளோட பை என்ட்ரி லைன். பட் மார்க்கெட் வந்து சடனாக மேலே போய் டச் பண்ணிவிட்டு அதே சேம் 45 செகண்ட்ஸில் மேலே போயிட்டு 32,250 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட என்ட்ரியிலேருந்து ஒரு 70-80 பாயிண்ட் வந்து தாண்டி போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, சரி அகைன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து என்ட்ரி டச் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நம்ம 32,178, 680 கிட்ட என்ட்ரி போட்டு வச்சுருக்கோம். பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, அடுத்த செகண்ட் கேண்டில் 250 தாண்டி போயிடுச்சு, அடுத்த தேர்டு கேண்டில் வந்து 300 நோக்கி போயிடுச்சு, 4th and 5th 6th மினிட்டில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 32,450 அப்படின்றது நம்மளோட டார்கெட்ஸ். எக்ஸாக்டாக வந்து வித்தின் 5 to 6 மினிட்ஸில் வந்து அந்த டார்கெட்ஸ் ரீச் ஆகிடுச்சு. பட் நம்ம அந்த 1 minute 45, அதாவது ஜஸ்ட் 45 செகண்ட்ஸில் என்ட்ரியை தொட்டுட்டு மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால இந்த செகண்ட் மினிட் 9:15 16வது மினிட்டில் நம்ம போட்ட ஆர்டர் வந்து எடுத்துக்கல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடை வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் மார்க்கெட் வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னா 32,178 நம்மளோட என்ட்ரி. அங்கேருந்து மார்க்கெட் வந்து 450 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 270 பாயிண்ட் வந்து அன்றைக்கி நமக்கு எக்ஸாக்ட் டார்கெட். பட் அந்த டார்கெட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா வித்தின் 6 மினிட்டில் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டச் பண்ணதோட சரி, செகண்ட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி என்ட்ரிக்கிட்டே வரல. அதனால் அன்றைக்கி நம்ம வந்து ட்ரேடு எடுக்க முடியல. இதுதான் அன்றைக்கி நடந்தது. நெக்ஸ்ட் அன்றைக்கி மார்க்கெட் என்ன க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அது 18th பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலே டச் பண்ணிட்டு மேலே போய் 2வது 5வது நிமிஷத்தில் டார்கெட் போயிடுது. எகெயின் மார்க்கெட் வந்து 32,450 நம்மளோட செல் என்ட்ரி லைன். அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல லோ கிடச்சிருக்கு. பட் செல் என்ட்ரி தான் டச் பண்ணியிருக்கு. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பையை டச் பண்ணதுனால அந்த பையை வந்து நம்ம எடுக்க முடியல. செகண்ட் செல்லுன்றதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அது செல் ஆகும்னு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணல. அன்றைக்கி வந்து ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இது ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் வந்து 19th அன்னைக்கு ஜனவரி அன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்தது, என்ன மாதிரி என்ட்ரிஸ் கிடச்சிருக்கு, அது டார்கெட்ஸ் போயிருக்கா, ஸ்டாப் லாஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த சேம் வீடியோலேயே நம்ம வந்து கண்டினியூட்டியாக பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பாருங்கள், ஓப்பன் ஆனது வந்து 32,025 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. பட் செல் என்ட்ரி வந்து 31,910 இந்த டியூஸ்டே அன்னைக்கு. பட் அன்றைக்கி மார்க்கெட்டோட லோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 919 தான் மார்க்கெட்டோட லோ அன்றைக்கி கிடச்சிருக்கு எக்ஸாக்டாக. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து மார்க்கெட் டச் பண்ணல, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து செல் ஸ்டாப்பும் ட்ரிகர் பண்ணல. ஸோ செல் ஸ்டாப் வந்து பிரேக் ஆகுதா அப்படின்ற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் இது வந்து 5 minutes கேண்டில்ஸு. ஜஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு வித்தின் ஒரு ½ an hour 1 hour கழித்து எக்ஸாக்டாக 32,128 நம்மளோட அந்த செல் ஸ்டாப் லைன். அந்த செல் ஸ்டாப் வந்து நம்ம 30 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பஃபர் வச்சுருப்போம். கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 170க்கு மேலே வந்து இந்த சேம் எக்ஸாக்ட் கேண்டில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு 170க்கு மேலே. ஸோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, டெக்னிக்கல் படி ஸ்டாப் லாஸ் பிரேக் ஆனதுனால வி ஆர் கோயிங் ஃபார் பை எடுத்திருக்கோம். பட் மார்க்கெட் வந்து அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எக்ஸாக்ட் டார்கெட் அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி 31,910 இன்பிட் செல் என்ட்ரி டு பை என்ட்ரி அப்படின்றது 31,910 நம்மளோட செல் என்ட்ரி லைன். பை என்ட்ரி லைன் அப்படின்றது இங்கே கீழே ஐடாக இருக்குது 31,530 சம்திங், அதாவது 520 490 அந்த சம்திங். அப்போ எக்ஸாக்ட் எடுத்துட்டோம்னா நேராக போட்டு வந்து நமக்கு ஒரு
31,900 31,500 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நியர் அபவுட் ஒரு 300 to 370 400 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அன்றைக்கி டார்கெட்டு. பட் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு அது ஆக்சுவலி வந்து டார்கெட் வந்து மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு. 32,170க்கு மேலே வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 31,910க்கு கீழே -30 பாயிண்ட்ஸ், அதாவது 31,880க்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அன்றைக்கி வந்து டார்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரிலே நமக்கு ரீச் ஆகிடுச்சு. இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது இது ஒரே என்ட்ரி தான், ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் நான். இப்போ இது வந்து நம்மளோட ஆர்டர் புக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேட் 32,140 வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 32,529 வந்து டார்கெட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300 எக்ஸாக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 360 ப்ளஸ் ஒரு 390 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். 390 பாயிண்ட்டு. இது வந்து ஸ்டாப் லாஸ் மேலே போட்டு வச்சுருக்கோம். இன்கேஸ் வந்து பை வந்து ட்ரிகர் ஆகுதுன்னா செல் ஸ்டாப்பில் வந்து செல் என்ட்ரியிலேருந்து மார்க்கெட்டுக்கு கீழே போகிற மாதிரி 2 ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம், ரிவர்சல் என்ட்ரி. பட் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இது வந்து அன்றைக்கி நடந்த ட்ரேட் ஆர்டர் புக்கு. அடுத்து இது வந்து ட்ரேட் புக் பார்க்குறோம், நம்ம பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பை 32,136 பை பண்ணியிருக்கோம். லிமிட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:17க்கு நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. டார்கெட் அப்படின்றது 32,529 டார்கெட்ஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2:45க்கு நம்மளோட டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நெட் பொசிஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பை பண்ண என்ட்ரி வந்து 32,136.60 பை பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 32,529 வந்து டார்கெட்ஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸும் அதே ப்ரைஸ் தான், க்ளோசிங் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதே தான். பட் டோட்டல் பையிங் குவான்டிட்டி ஒரு லாட், செல்லிங் குவான்டிட்டி ஒரு லாட், நெட் குவான்டிட்டி 0. மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து அன்றைக்கி மார்க்கெட் டு மார்க்கெட் வந்து நமக்கு 9,810 வந்து டோட்டல் அன்றைக்கி ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் 19th of January மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ட்ரேட். தட் மீன்ஸ் வந்து மார்க்கெட் கேப் அப் மார்க்கெட். அந்த கேப் அப் மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து செல் என்ட்ரிக்கும் செல் ஸ்டாப்புக்கும் மிடில் ஓப்பன் ஆகுது. பட் செல் என்ட்ரிக்கு ஒரு 10 பாயிண்ட் டச் பண்ணாமல் எகெயின் மார்க்கெட் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் ஏறுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அந்த 10 பாயிண்ட் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. அங்கேருந்து 400 பாயிண்ட் மேலே போன மார்க்கெட் ஏன் கீழே 10 பாயிண்ட் வரல அப்படின்னும் போது, டெக்னிக்கலாக மார்க்கெட் எந்த இடத்துல யூட்டர்ன் ஆகும் அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளோட அந்த நம்பர் ட்ரேட் லெவல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கு. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதனுடைய கான்ட்ராக்ட்ஸ் நோட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், 10:17க்கு ஆர்டர் டைம். பட் 10:17க்கு என்ட்ரி எடுத்திருக்கு மார்க்கெட். எக்ஸாக்டாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனவுன்னு பேங்க் நிஃப்டி 32,136. செகண்ட் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் டைமிங் வந்து 10:21க்கு டார்கெட்ஸ் போட்டிருக்கோம். பட் ட்ரேட் ஆனது வந்து 2:45க்கு நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அன்றைக்கி ப்ரோக்கரேஜ் போக 9,729 ப்ளஸ் டேக்ஸஸ், எல்லா டேக்ஸஸும் போக 9,548 அன்றைக்கி நமக்கு டோட்டல் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது வந்து 19ஆம் தேதி அன்னைக்கு, January 19th அன்னைக்கு நடந்த லைவ் ட்ரேடிங் செஷனோட கிட்டத்தட்ட 9,000 rupees அண்ட் நியர் அபவுட் 10,000 rupees வந்து அன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து 20ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.